ஒரு முறை செய்யலாம் தவறு, ஒவ்வொரு முறையும் செய்தால் அது தவறல்ல, அது ஒரு பைத்தியக்காரத்தனம். அப்படிப்பட்ட பிழை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பில் இருக்கிறது இந்த நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பழச்சாறு கடைகளில் கூட்டம் இல்லை, மதுக்கடைகளில் கூட்டம், நூலகங்களில் கூட்டங்கள் இல்லை, திரையரங்குகளில் கூட்டம், காலனி குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்குள் இருக்கிறது கால் செருப்பு. ஆனால் உயிர் தேவையாக இருக்கிற உணவு பண்டம் வீதியிலே நடக்கிறது. புடலங்காய், கத்தரிக்காய், கீரை, சொரக்காய், தக்காளி எல்லாம் தெருவிலே ஒட்டி வைக்கப்படுது. இதற்கு ஒரு தலையில் மாற்றம் தேவைப்படுகிறது. அதுக்கு பெயர் தான் புரட்சி. அறிவார்ந்த பெருமக்களை, அதற்கு பெயர் தான் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்ற அனைத்துமே மாறிவிடும் என்கிறார் மாற்றம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்திலும் நிகழ வேண்டிய தேவை. மிக மிக ஒரு அடிப்படையான கோரிக்கை. இந்த கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்ற வேண்டிய தேவை என்பது இதான் கேள்வி. நாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் ஒரு கட்டமைக்கிறதை பாருங்கள். இந்த நாடுதான் தனி ஒரு முதலாளியின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி, மக்களின் வளர்ச்சி என்று கட்டமைக்கிறது. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிற நாடு. பணம் ஒழிக்கிறதுக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிற நாடு. வளர்ச்சி பற்றி பேசுகிறது. பிச்சைக்காரன் கதவை தட்டுகிறான், கார் கதவை தட்டுகிறான், ஒரு பெண் இறக்கிறார், நோ கேஷ் ஒன்லி கார்டு. உடனே அவன் சோனா பையிலிருந்து ஸ்வீப் மிஷினை எடுத்து நீட்டுகிறான். இதை வளர்ச்சி என்கிறார்கள். ஒரு பிச்சைக்காரன் ஸ்வீப் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதல்ல வளர்ச்சி. பிச்சைக்காரனை இல்லாத ஒரு தேசத்தை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி 5000 ஏக்கரில் ஏர்போர்ட். ஆனால் பறப்பதற்கு ஒரே ஒரு விண்ணூர்தி இண்டிகோ. உலகத்திலே சின்ன சின்ன நாடுகள் கூட தனியாக தனக்கென்ற அரசுக்கென்று வானூர்தி வைத்திருக்கிறது. ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய துணைக்கண்டம் 150 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு சொந்தமாக விண்ணூர்தி இல்லாத ஒரே நாடு உலகத்தில் என் நாடு இந்தியா. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போர். படிக்க சென்ற பிள்ளைகள் பல்லாயிரக்கணக்கிலே சிக்குண்டார்கள். அவர்களை பத்திரமாக நாட்டுக்கு அழைத்து வர ஒரு வானூர்தி இல்லாத நாடு வளர்ச்சி பற்றி பேசுகிறது. அறிவார்ந்த பெருமக்களை, எந்த விண்ணூர்தி நிலையத்தில் எனக்கு வசதி இல்லை, பெரிய வானூர்தி நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான்? இந்த பேருந்து நிலையத்தில் வசதி பத்தவில்லை, பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவன் போராடினான்? பேருந்து கேட்டுத்தான் போராடினான், பறக்க விண்ணூர்தி கேட்டுத்தான் போராடினான். ஆனால் இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி இதுதான். இவர்கள் என்ன கற்பிக்க வருகிறார்கள்? நீங்கள் பட்டினி கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பிக்கிறார். இதுதான் இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி. எல்லாமே தனிப்பெரும் முதலாளிகளின் லாப குவிப்புக்காக, லாப தேவைக்காக கட்டமைக்கப்படுகிறது. காரணம், இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்று சந்தையாக மாற்றியதால் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களில் உயிராதாரமாக இருக்கிற நீர், இந்த மூன்றும் மிக உயர்ந்த சந்தை பண்டமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நாங்கள் செய்த பிழை. ஏன் விரும்பிய கல்வியை கற்க முடியவில்லை? ஏன் பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம், ஆனால் கல்வி கட்டணம் 10 லட்சம். நாம் கேட்கிற மாநிலம் என்ன? கல்வியை தரமாக இலவசமாகத்தான், பஸ் கட்டணத்தை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்று. இதுதான் நாம் விரும்புகிற மாதிரி. நீ இந்த பஸ் பாஸ் ஃப்ரீ
ஆனால் அங்கே 10 லட்சம் 5 லட்சம் கட்டி சீட்டு. இது என்ன ஒரு முறை? இது என்ன ஒரு முறை? என்ன முறை இது? ரேஷன்ல அரிசி போடுறாங்க. ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிடுகிற ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, யாரு சொல்லுது? என்னை பெத்த தாய் அண்ணம்மாள் இன்னும் அருணையூரில் இருக்கிறார். அவன் ரேஷன் அரிசி வாங்குகிறார். என் தாய் என்னிடத்தில் சொன்னது, என்பார்ந்த மக்களே, ஐயா இந்த ரேஷன் அரிசியை வாங்கி கோழிக்கு போட்டையா கொத்த மாட்டேங்குதியா? சத்தியமா சொன்னா என் தாய். மாட்டுக்கு பழைய கஞ்சி ஆக்கி அந்த தொட்டியில ஊத்துற மூக்க வச்சுட்டு எடுத்துட்டு போயிச்சாங்க. அவ்வளவு நாறுது. உங்களிடத்திலே கேட்கிறேன், ஒரே நிலம், ஒரே விவசாயி, ஒரே நெல், ஆனால் அது தனியார் முதலாளிகளுக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்கிற அரிசி மக்கள் சேவைக்காக ரேஷன் கடைக்கு வைக்கும்போது தரமற்று வருகிறது. இடையில என்ன நடக்குது? ஒரே நெல்லுதான் கடைக்கு போகும்போது தரமாகவும், சேவைக்கு மக்களுக்காக வரும்போது தரக்குறைவாகவும் இருக்க காரணம் என்ன? காரணம் என்ன? எந்த அரசாங்க கல்லூரியில் அமைச்சர் பெருமக்கள் மகன், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறார்? எந்த அரசு மருத்துவமனையில் படுத்து இவர்கள் மருத்துவம் செய்கிறார்கள்? ஐயா எம்ஜிஆருக்கு முடியவில்லை, அப்பலோ. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியவில்லை, அப்பலோ. ஐயா கருணாநிதி அவர்களுக்கு முடியவில்லை, காவிரி. அப்ப அரசு மருத்துவமனை எதற்காக? யாரிடத்தில் பதில் உண்டு? யாரிடத்தில்? ஆண்டு ஒன்றுக்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதிநிலை அறிக்கையிலே அரசு பள்ளி கல்லூரியிலே, அரசு பள்ளி கல்லூரியின் பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகளால் படிக்கிறார்களா? இல்ல ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளால் அரசு பள்ளியில் படிக்க? தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரமற்றவர்கள் கையிலே அரசு இருப்பதால் இவையெல்லாம் நடக்கும். என்ன செய்யணும்? தரையில் மாற்றம். அதற்கு ஒரே சொல்லுதான் புரட்சி. அது ஒன்றால்தான் எல்லாவற்றையும் மாற்றம். அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் காலையிலிருந்து வீதியில் நின்னா நாடு விளங்குமாடா? விளங்குமாடா? இந்த நாடு உலகத்துல கேவலப்படுத்தி சிரிப்பான். உலக நாடுகளை பார்த்தா ஆசிரியர்கள். இது எதுக்கு ஒண்ணே தனியார் பல்கலைக்கழகமா மாற்ற வேண்டிய தேவையில்லை. என்ன வருது? தியாகராஜ கல்லூரி. எனக்கு தெரிஞ்ச எங்க ஐயா பேச்சுமுத்து தான் அப்ப தமிழ்துறை தலைவர். அவரெல்லாம் மாணவர்களை திரட்டி போராடி தான் இருக்குன்னு எங்க ஐயா பேச்சுமுத்து சொன்னாங்க. இருக்க கூப்பிட்டு இருந்தா கூட போராட்டத்துக்கு வந்து பார்ப்போம். 2008 அன்னைக்கு என்ன கோரிக்கையை முன்வைத்து ஆசிரியர் பெருமக்கள் போராடி அந்த சட்ட வரைவை நிறைவேற்றாமல் தடுத்தார்களோ அதே கோரிக்கை தான் அப்படி இருக்கு. அப்புறம் எதுக்கு தீர்ப்பு கொண்டார? எதுக்கு கொண்டார? அன்னைக்கு முன்வைத்த அதே நோக்கம், அதே கோரிக்கை. அது எந்த மாற்றம் இல்லையே. அப்ப 2008 கொண்டு வந்ததை போராடி தடுத்தார்கள். அதுக்கு தெரியுது. ஏன் அதை திரும்ப பெற்றீர்கள்? கோரிக்கை நியாயமானது. அப்புறம் எதுக்கு திருப்பி 2025 அக்டோபர் 17 திருப்பியா வருது அந்த மறைவு? அந்த சட்டை வரவு எதுக்கு வருது? எதுக்கு வருது? எப்படி இருக்கு? அறிவார்ந்த அறிவை போதிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை என்றால், அப்பாவி அடித்தட்டு மக்கள் மீது எவ்வளவு பிரச்சனைகள் திணிக்கப்படும் என்பதை எல்லாரும் பேராசிரியர் பெருமக்கள் சிந்திக்கப்பாங்க. எப்படி? எதுக்கு திருப்பி வருது? அந்த நான் கூட என்னுடைய தன் விவரப்படத்தில் வச்சிருந்தேன். ஒரு பேராசிரியர் வெளியில் வந்து இந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், சமூக நீதி என்றது வெறும் சொல்லாக இருக்கு. வெற்றி சொல்லாக மாறிவிடும். வெறும் வார்த்தை தான், யாருக்கும் பயன் தர. இப்ப இருக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை? அரசு உதவி பெறும் கல்லூரிகளாக தியாகராஜ கல்லூரி, பிஎஸ்சி கல்லூரி கோவையில் இருக்கிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அது தனியார் பல்கலைக்கழகமானால் ஆசிரியர் பெருமக்கள் நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு அடிமைப்பட்டு அவன் என்ன சொல்றானோ வேலை வேலை செய்யணும். என்ன பாடம் நடத்த முடியும்? ஆசிரியர் பெருமக்கள் அவன் ஓய்வு பெற்றா ஓய்வூதியம் கிடைக்கும். அந்த பணி பாதுகாப்பு இருக்கு. மாணவர்களுக்கு 35 விழுக்காடு மீது 55 விழுக்காடு மாணவன் சமூக நிதி இப்படி இடஒதுக்கீடு வகுப்பாரி பிரதித்துவ அடிப்படையில் அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பு மறுக்கப்படும். ஏற்கனவே நீட்டுன்னு உன்னை கொண்டாந்து முடிச்சிட்டாங்க. பல லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவுக்கு தீ வச்சு கொளுத்திட்டார், சாம்பலாக்கிட்டார். நான் எத்தனை தடவை கேட்கிறேன், எவரிடத்தில் இந்த நாட்டில் பதில் உண்டு? உங்களிடத்தில் இருக்கா? யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? நான் நீட் எழுதி வரேன். இங்க பாருங்க, நீட் 2000 மதிப்பெண்ணுக்கு
1200 மதிப்பெண்ணுக்கு 1195 அல்லது 99 நான் வாங்கிட்டேன். ஆனால் நீட் எழுதும்போது நான் தோற்றுட்டேன்னா மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்ற மாணவன். 850 அல்லது 900 மதிப்பெண் வாங்கி அதை எல்லையில் பார்டர்ல பாஸ் பண்ண ஒரு மாணவன் ஒரு மாணவி நீட்ல தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவ கல்வி பயில்வதற்கு தகுதியானவன். இது எப்படி? இந்த நீட் தான் எல்லாத்துக்குன்னா இந்த +1 +2 தூக்கிட்டு நேரடியாக நீட் சிலபஸுக்கு போயிட வேண்டியது. எதுக்கு? ஏதாவது பதில் வச்சிருக்கியா? நீ எல்லாத்துக்கும் ஒரே நிவாரணம் ஆதார்னா. இப்ப இந்த சிறப்பு சீர்திருத்தத்துல ஆதார் இன்வேலிட்ன்ற டே உனக்கு என்ன பைத்தியமாடா? நீங்க உங்களுக்கு என்னடா பிரச்சனை? பைத்தியமா? பைத்தியக்காரன் கூட ஒரு தடவை சொன்னதை திருப்பி அதே தாண்டா சொல்லிட்டான். முத்தன பைத்தியம் பிரச்சனை இல்ல, அது தலையே சொரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். அறப்பைத்தியங்களால தான் அடுத்தவன் தலையை போய் பிடிச்சோரி. இது பூரா அறமெண்டம். நீங்க ரொம்ப பைத்தியம் முடிச்சுன்னா அதுவா இருந்து அதுவா பேசிருக்கோம். அறப்பைத்தியம் கடிச்சு வைக்கும், கல்லெடு தெரியும். வெரி திரும்ப சொல்லும் பாருங்க, இந்த பைத்தியக்கார பயில்கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற வாடு இருக்க எவனாவது பாருங்க. ஜிஎஸ்டி பாருங்க, நான் கேட்கறதுல உங்களுக்கு ஜிஎஸ்டி விதிச்சா எதுக்கு விதிச்சா? திருப்பி 200 பொருளுக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பு. ஏன் குறைக்கிற? வேற வேலை இல்லை என்ன உனக்கு? 10 வருஷம் கழிச்சு 200 பொருளுக்கு 5 வட மாநிலங்கள்ல தேர்தல்ல போகட்டி போறாங்க பயம். 5 பொருளை உட்காந்து இதுக்கு குறைக்கிறேன். ஏன் குறைக்கிறேன்? பதில் சொல்லு. ஏன்னா வரி சுமையான வரியை என்ன இதுக்கு விதிச்ச? பதில் வாழ நாட்டு குடிகள் சுமக்க முடியாத அளவுக்கு வரி சுமையை விதிக்கிற ஒருவன் சரியான ஆட்சியாளனாடா, அறமெண்டலாடா? யாரா நீங்க? யாரு? பணம் செல்லாது. பணம் செல்லாதுன்னா என்ன ஆயிரும்? ஊழல் எங்க ஒழிஞ்சிடும். அப்ப என்ன இதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் இடி ரைடு இன்கம் டாக்ஸ் இறங்கிட்டு எதுக்கு வருது? இந்த ஊழல் ஒழிஞ்சிடும், அங்க ஒழிஞ்சிரும். எங்க வருது? எதுக்கு ரைடு போடுற? பணம் செல்லாது, தீவிரவாதம் ஒழிஞ்சிடும். அப்ப புல்வாமா பகல்காம் நேற்று டெல்லியில கார்ல குண்டு பிடிச்சுக்கோங்க. அதுல என்ன தீவிரவாதம் இல்லது? அது பயங்கரவாதம் இல்லை. அப்ப என்ன பக்கவாதம் சுரண்டு வாதமா? என்னடா உங்க பிரச்சனை? என்னதான் உங்க பிரச்சனை? எல்லாத்தையும் சகித்துக் கொள்கிற மக்கள். இங்க இருக்கிற பிரச்சனை என்ன? வறுமைக்கு ஒரு அறியாமை. வறுமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அது அறியாமை. அறியாமைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, மறதி. இந்த மூணும் இந்த அரசியல் தலைவர்களுக்கு முதலீடாயிருக்கு. நேற்று ஒண்ணு பேசுறேன், நேப்பா இது எதுக்குப்பா போட்டா? கேட்கலையே. இது எதுக்கு குறைக்கிற? கேட்கவே இல்லை. இப்ப எதுக்குப்பா இந்த அரசு உதவி பெறும் கல்லூரியை தனியார் பல்கலைக்கழகமா ஏன் மாத்திர? கேட்கல. ஏன்னா அவனுக்கு பொழுது போகலாம், மாத்தல. இப்ப நம்ம போராட வேண்டியது இருக்கு. இப்ப இந்த 2 மாதத்துல தேர்தல் வரும்போது இந்த அக்டோபர்ல கொண்டு வந்துருக்காங்க. எங்க நீ நிறைவேற்றி காட்டியிரு பாக்குறேன். காட்டியிரு. நீ கடவுளுக்குள்ள பேனாசன வச்ச கதை வச்சிருப்பா. நீ இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்டி காட்டு பாப்பம் இருக்கனே. கட்டிரு. 8 வழிச்சாலை போட்டு பாப்பம். போட்டியா? இந்த காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டி காட்டுன்னு இருக்கேன். இந்த மகன் இந்த கட்சி நடத்துறது, இந்த தேர்தலில் ஓட்டு வாங்குறது, நாட்டாளுறது இல்ல. நான் என் ஊர்ல ஒரு குலதெய்வம் இருக்கு, கற்பனைசாமி அருவாளோட. என் கையில அருவாளைய ஒழிய நீ என்னைய தாண்டி தான் இந்த நச்சு திட்டம், இந்த கேவலமான வேலைகள் தெரியும். நீ சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு தெரியக்கூடாது. நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல், இந்த கேடுகட்ட பணநாயக ஆட்சி முறையை ஒழித்து தூய ஜனநாயகத்தை மலரச் செய்யணும்னு ஒரு வெறி. இவங்க ஒழிக்கணும்டா. நீங்க ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்துக்கு பாடுபடுவீங்க. இல்லை, அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கு பாடுபடும், ஆட்சி முறை மாற்றத்திற்கு பாடுபடும். இங்க தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் இருக்கிறது, மக்கள் அரசியல் இல்லை. இங்க செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கிறது, சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. இது ரெண்டுக்கும் ஒரு புரிதல் நினைக்கிறேன். குடும்ப தலைவிக்கு செப்டம்பர் 16 இருந்து 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம், ஜனவரி 1 இருந்து விளம்பரம். இது செய்தி அரசியல், இது விளம்பர அரசியல். செயல் அரசியல் அது இல்லை.
செயலரசியல் என்ன? ஒரு குடும்ப தலைவி 1000 ரூபாய்னா ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாரிச்சிக்க முடியாத ஏழ்மை வறுமையில் இருக்காளா? அப்போ எங்க ஆத்தா ஒரு நாளைக்கு களை வெட்டுறவனுக்கு 300 ரூபா கொடுக்குறான். என்னத்துக்கு நீ 30 ரூபா கொடுக்குறா? அப்போ என் தாய்க்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாய் ஈர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது மக்கள் அரசியல். அது சேவை அரசியல், செயலரசியல். இதுதான் நாம நிறுவ வேண்டிய அரசியல். இல்லைன்னா நீங்க இருப்பீங்க, நீங்க போனவிட உங்க பிள்ளை வந்து போராடும், அப்ப அவன் பிள்ளை போராடும். அப்ப போராட்டத்தை இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க போகிறீர்களா? இல்ல இதோட முற்று பெற்று நீங்கள் வீதியில் நிற்பது போல என் தலைமுறை நிற்க கூடாது என்று ஒரு நிலையை உருவாக்க போகிறீர்களா? இதான் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. இதை விடுங்க. நீங்க வீட்டுல போய் நிம்மதியா படுங்க, போய் பாடம் நடத்துங்க. எந்த கொம்ப வந்தாலும் இந்த பல்கலைக்கழகத்தை இந்த தனியார் பல்கலைக்கழகமாக அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமா மாற்ற முடியாது, மாற்ற மாட்டாரு. நான் சொல்றதுதான் திருச்சி போயிட்டு இருக்காப்ல. நான் முதியோர்களை பாதுகாக்க, பெற்றோர்கள் குழந்தைகளால் கைவிடப்பட்டவர் பாதுகாக்க அன்பு சோலைன்னா அன்பு சோலை. நான் இந்த எந்த ஒவ்வொரு கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்து இருக்கிறது. அது கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வுக்கு பேர் தான் கல்வி. இது வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்தது. அதான் அதுதான் ஐன்ஸ்டீன் சொல்றான். இந்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது வாங்கி இருக்கிற முறையில அது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்த பேராற்றல் அதை கொண்டு வரணும். அதான் தனித்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு வச்சிருக்கான். அது இல்ல மெயின் கரிக்குலர்னு மாற்றுவேன்றேன். அதை நேற்று என் தம்பி உதயநிதி பேசியிருக்காப்ல. இப்ப நான் சொல்றத பேசுவாங்க. எங்க நீங்க நிறைவேற்றி காட்டியது பார்ப்போம். தியாகராய கல்லூரிகளை இந்த கல்லூரிகளை அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றுங்க பார்ப்போம். அது நடக்காது. நீங்க போட்டு வருந்திக்கிட்டு போட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகிக்கிட்டு இருக்காங்க. நிம்மதியா போயிருங்க, நடக்காது. இதெல்லாம் நடத்துறதுதான் நாங்க தெரியுறோம். இவ்வளவு வேலை வெட்டி விட்டுட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? அதனால கோரிக்கையை வச்சாச்சு, வலியுறுத்தியாச்சு. இந்த அரசு என்னது பணி மேம்பாடு சரி அதேதான். அரசு உதவி தரலைங்க. கோரிக்கை கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அரசு கல்லூரிகளில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றுகிற பேராசிரியர் பெருமக்களுக்கும் அதே ஊக்கத்தொகையை, அதே நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டும் என்பது பேராசிரியர் பெருமக்களின் கோரிக்கை. அரசாணை அதுதான். அந்த அரசாணையை நிறைவேற்றுங்கன்னா, அதாவது உங்க ஆணையை நீங்க நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க ஒன்றும் புதுசா ஒரு ஆணை பிறப்பிக்கல. இதனால அதெல்லாம் செய்வாங்க, கவலைப்படாதீங்க. இந்த 2 மாசம்தான் தேர்தல் இருக்குது. ஒற்றை விரலால் உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பெரும் மாறுதலை நம்மளால் செய்ய முடியும். இனிமே இப்படி முழக்கமிடாம, இப்படி கத்தாம, ஒற்றை விரல காட்டி காட்டி முழக்கமிட்டாதான் ஆட்சியாளர்கள் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அதனால நீங்க நம்பிக்கையோட இருங்கள். மாணவ பெருமக்களோ, மாணவ பிள்ளைகளோ, பேராசிரியர் பெருமக்களோ பாதிக்கப்படுகிற அளவுக்கு ஒன்றை இந்த நிலத்தில் நாம் நடக்க விட போவதில்லை. நீங்கள் நிம்மதியாக இந்த கோரிக்கையை முன்வைத்து விட்டீர்கள். இதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கை, உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் உலக தமிழ் சமூகத்துக்கு, இங்கே உள்ளூரில் இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும். ஏன் இதுல என்ன பிரச்சனை, இங்க எதுக்கு இந்த கவனிக்காமல் இருக்காங்க, இந்த பிரச்சனையை அவர்களுக்குள்ள திணிக்கிறார்கள் என்று புரிய வந்துவிடும். இது என்னுடைய பேரன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய உயர்கல்வித்துறை அமைச்சர் தம்பி கோவி செழியன் அவர்கள். உங்களுக்கே தான் நேரடியாக பேசுறேன், இல்லாத உங்களுக்கு தெரியும். நீங்கள் மறு பரிசீலனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறதா சொல்றார்கள். பரிசீலனை செய்யாதீர்கள். இந்த திரும்ப பெறுங்கள். உங்களுடைய தலைவர் ஐயா, முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படி திரும்ப பெற்றார்களோ அப்படி இந்த வரைவை நீங்கள் சட்ட முன்வரவை திரும்ப பெற வேண்டும் என்பது
போராடி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களின் வாயிலாக நான் முன்வைக்கிற கோரிக்கை, அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு அவர்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். தேர்தல் நேரத்திலே களத்திலே இதை ஒரு முதன்மையான சிக்கலாக, பிரச்சனையாக, மெயின் இஷ்யூவாக வைத்து இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். முன்னாடி உட்கார்ந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் 200 பேராக இருந்தாலும் அவர்களிடத்திலே கல்வி பயின்ற மாணவ பிள்ளைகள் பல லட்சக்கணக்கானவர்கள் இந்த நாடெங்கிலும் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு இந்த சட்ட முன்வரைவை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். எப்பவுமே புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் போராட்டத்தின் வெற்றியும் அதை சொல்லும். உறுதியாக இந்த சட்ட முன்வரைவை திரும்ப பெறுகிறோம் என்கிற அறிக்கை விரைவில் வரும். அப்படி வரவில்லை என்றாலும் இந்த முன்வரைவு அப்படி கிடப்பில் போடப்படும், நிறைவேற்றப்படாது. நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் போராட்டத்தை முடித்துக்கொண்டு நீங்கள் பணிக்கு செல்லுங்கள். இந்த பணியை எங்களிடத்தில் விட்டு செல்லுங்கள். இது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய கடமை. நீங்கள் இப்படி நின்று போராடுவதை பார்க்கிற போது என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள் அமர்ந்து போராடுவது போல ஒரு வழியை தருகிறது. அந்த வழியை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். உங்களுடைய கோரிக்கை மிக நியாயமானது என்பதை முன்மொழிந்து அரசுக்கு இதை வலியுறுத்துகிறேன். இந்த முன்வரைவை இந்த கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு கொடுப்பதை அல்லது தாரை வார்ப்பதை பல்கலைக்கழகங்களாக மாற்றுவதை நீங்கள் கைவிட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்து அரசுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். உறுதியாக உங்களுடைய போராட்டம் வெல்லும். இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த போராட்டத்தில் ஒருங்கிணைந்து பங்கேற்ற மதிப்புமிக்க பேராசிரியர் பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். நன்றி.